எஸ்கே ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு செகண்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் ரொம்ப ரொம்ப நல்லா அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாமல்லகண்டம் அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு வந்து ஆனைக்குளத்துலேருந்து போயிருக்கோம் இல்லையா? ஸோ அங்கேருந்து போயிட்டு ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப் தான் இதில் பண்ணியிருப்போம். ஏன்னா ஜீப்பை வச்சு மலை மேலே ஏறி அங்கே ஒரு முனீஸ்வரர் கோவில் இருந்தது. ஸோ அதை தான் வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் வந்து முனிப்பாரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த முனீஸ்வரர் இருக்கிற அந்த பாறைனால முனிப்பாரா அப்படின்ற அந்த கேரளா ஸ்லாங்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ முனிப்பாரா அப்படின்ற அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆஃப் ரோட் மாதிரி ஜீப்பில் வந்து நம்ம அப்படியே பாறை மலை ஏறி இறங்கி அப்படி தான் போகும். சூப்பராகவே இருந்துச்சு. அங்கே போயிட்டு நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டி வளர்ந்துட்டே இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது யாருக்காவது ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்சது பெருசாலாம் முடியாது, பிகாஸ் அது இருந்தால் நம்ம கோப்ரோ இதெல்லாம் எப்பயும் வாங்கியிருப்போம். ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்து ஒரு வேளை சாப்பாடு, ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா? நான் இது வரைக்கும் போனது இல்லைங்க. ஆனால் யாருக்காவது அப்படி பண்ணலாமா, ரொம்ப முடியாதவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்றது. ஏன்னா அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தோஷமான விஷயம். ஸோ அதை வந்து வேறு யார் கூட வந்து தேர்ட் பர்சன் தெரியாதவங்க யார் கூட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக அதை ஒன்று பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோ பார்த்துருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடம் எல்லாமே முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 2 ட்ரைபல் வில்லேஜ் முடிச்சிருக்கோம். இது அடுத்த ட்ரைபல் வில்லேஜாக இல்லை எதுக்குன்னு தெரியல. ஆனால் போகிற வழியில் ட்ரைபல் வில்லேஜுன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முனிப்பாரா அப்படின்னு ஒரு இடம் இருக்காமா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரப்பர் ட்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வேறு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, நட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே பண்ணி தான் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த ஹில் ரேஞ்ச் வளர்ந்து வச்சு நிற்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மெயினுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் டார்க் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப டீப்பாக ட்ரெக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐ மீன் ஜீப்பில் சஃபாரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே ஊருக்குள்ளே போக போகிறோம். அதுவே எவ்வளோ சூப்பராக எல்லாம் வேலி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் வருது. இப்போ ஒரு அளவு ஓகே. எல்லா இடத்துலையுமே ஒத்த ரோடு தான் இருக்குது. சிங்கிள் ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அங்கே பார்த்திங்களா, அந்த வேட்டையாடிக்கிட்டு மேலேயே இருப்பாங்க, கீழே அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு ட்ரைபெல்லாம் வந்து இந்த மலை மேலே தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே ஒரு வீடு கட்டிடுவாங்க. எல்லாமே கவர்மெண்ட் கட்டின வீடு மாதிரியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருக்கிற ட்ரைப்ஸ்க்கு கேரளா கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் பண்ணுறாங்க. நிறையா வீடு கட்டியோ இல்லை வந்து ஏதாவது உள்ளேயே நம்ம வந்த டாக் பார்சல்லையே பார்த்திங்கன்னா நிறையா ஐ மீன் அந்த ரேஷன் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வருங்க. ஸோ இந்த லைஃப் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் என்னென்னா எப்போ வேணாலும் எலஃபெண்ட் வரலாம், எப்போ வேணாலும் அனிமல் அட்டாக்ஸ் நடக்கலாம். அதுதான் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை. மற்றபடி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து செம்மையாக இருக்கும். ஆங்கிலேயர்கள்லாம் வாழ்ந்துட்டு போனாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ பாருங்க, அழகாக இருக்குது வீடு. எந்த அளவுக்கு அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுபவிச்சு போயிட்டாங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் வீடு தான், நல்லாவே தெரியுது. பாருங்க, எல்லாம் அங்கங்கே ஒவ்வொரு வீடு. இதெல்லாம் இவங்களே கட்டின வீடு மாதிரி தான் தெரியுது. அவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா இந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கேரளா லாரியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி ஏற்றுறாங்க பாருங்க. ஆனால் செம்மையாக லோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சின்ன வயசில் பார்த்தது பாருங்கள். அங்கங்கே ஒவ்வொரு வீடு தான். அனிமல் அட்டாக்கான என்ன பண்ணுவீங்க? இது வந்து கடைங்க, நிறைய கடைகள் வச்சுருக்காங்க இந்த ஏரியா சுற்றி. எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருவாங்க போல். மலை கிராமம் அப்படின்றது வந்து ஒரு ஃபீல்டு இருந்தாலும் அங்கங்கே வேணுங்கிறதெல்லாம் வசதி வச்சுருக்காங்க. 4x4 இந்த மாதிரி இருக்கிறது. இதுதான் வந்து இங்கே இருக்கிற ட்ரைப்ஸோடைய கோவில் நினைக்கிறேன். മുനിപ്പാറയ്ക്ക് മാത്രമേ പോകുള്ളൂ നമ്മുടെ വണ്ടി. ഇപ്പം മറ്റത് ഫുൾ ഓഫ് റോഡ്. നമ്മുടെ ഇവിടെ 4x4 കയറി പോകുള്ളൂ. സ്കൂളിൻ്റെ അവിടെ നമ്മുടെ വണ്ടിയിലൊക്കെ ഉണ്ട്. പിള്ളേരുണ്ട്, അവിടെ പറഞ്ഞാൽ അവർ പറഞ്ഞു തരും. സ്കൂളിൻ്റെ അവിടെ ഉണ്ട് കേട്ടോ. അങ്ങോട്ട് പോകും. ഈ സ്കൂൾ ആയിക്കാണ് കേട്ടോ. அங்கே உள்ளே பாருங்கள் கோவில் எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. அப்பா நல்லா தான் இருக்குது, போகலாம். ஆனால் டைம் ஆகிடும். நம்ம நிறைய இடத்துக்கு போகிறதுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கோம். டைம் ஆகிடும். பாருங்க, குட்டி கடை மாதிரியே எல்லா கடையும் வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது. செம்பருத்தி பூவும் நம்ம ஊர் மாதிரியே தாங்க இருக்குது. ஆனால் திடீர்னு பார்க்கறதுக்கு நிறைய அங்கே பாருங்க.
ஆனால் டார்க் ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால சுற்றி நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படி தோணுதா வேறு. நம்ம அடுத்தது வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா இந்த ஏரியா வந்து ஃபேமஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கூலோடைய ஆர்ச்சிலேருந்து பார்த்தோம்னா ஒரு அப்படியே ஒரு ஃபால்ஸ் தெரியுமா? ஓ இங்கே தான் இருக்கா? இங்கே பாருங்க. ஸோ இது வந்து ஸ்கூலு. இங்கே பாருங்க ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. அதுவும் பாதியிலேருந்து ஒழியுது பாருங்களேன். அங்கே போக முடியுமான்னு தெரியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலு. இந்த ஸ்கூலில் இருந்து அந்த பக்கத்தில் நடந்து போகணும். காப்பூடி சிரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து நம்ம அந்த முனிப்பாரா அப்படிங்கிற பாருங்க, அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுங்க வாட்டர்லாம். ஸோ நம்ம வந்து அடுத்தது அந்த முனிப்பாரா அப்படின்ற பிளேஸுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். ஸோ அதான் அந்த டிரைவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, அதான் அந்த அண்ணாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம முனிப்பாரா போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் ரைட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் முனிப்பாரா இருக்கிறது. ஸோ அங்கே தான் வந்து நம்ம போக போகிறோம். பார்க்கறதுக்கு அட்வென்ச்சரஸாக இருக்குது. இங்கே தான் நினைக்கிறேன், ஏன்னா பாறை மேலே தான் போகணுன்னாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார் அண்ணன். சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே கிளம்புவோம். போகலாம். ஸோ நம்ம இப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் ரைட் எடுத்து போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. முனிப்பாரா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆனால் ஏரியாலாம் வேறு மாதிரிங்க வரும். அப்படியே ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு வாய்ஸ்லாம் எப்படி கேட்குதுன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எப்படி கேட்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஆனால் இந்த ஏரியா வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலுமே எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக கடைகள் வச்சுருக்காங்க. இது என்ன இந்த வீட்டில் யாரும் இல்லையா? இங்கேயும் கேட்குறாங்க. ஹாய், பார்த்தீங்களா அன்எக்ஸ்பெக்டடாக நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. இது ஒரு நன்றி தான் நினைக்கிறேன். கேமரா வச்சுருந்தனால ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ரைட்டுன்னு இதில் தான் போகணுன்னு சொன்னாங்க. இதுக்குள்ளேயே போகும்போது என்ன வீட்டை ஒட்டி போகுது. ஓடு வீட்டை ஒட்டியே கொஞ்சம் ரோடு பெருசாக போட்டிருந்தா எல்லாருக்கும் தெரியும். இங்கே பாருங்க. ஆனால் எதை நம்பியும் நம்மளால் குளிக்க முடியாது. இது நான் கேட்டேன்னா ஏன் குளிக்க முடியாது அப்படின்னா, நம்ம அங்கேயே அட்டைப்பூச்சிட்ட நிறைய கடி வாங்கிட்டோம். அதனால் தண்ணியில் கால் வைக்கிறதுக்கே அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ இப்போவுமே காலெல்லாம் புருன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்போ கடிக்குமே ചേച്ചി അങ്ങോട്ട് കിടക്കുന്ന വഴിയാ? അങ്ങോട്ട് இது இதில் தானே வந்தது. இதல்ல இதுதான். ஆனால் இதில் தானே வந்தோம். நம்ம இதில் தானே வந்து இப்போ நம்ம முடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா வந்து வந்த வழியை மறந்துட்டாரு. ஸோ ஆக்சுவலாக லெஃப்ட்டில் போகணும்னு சொன்னாங்க. உடனே ஒரு வந்த வழியை விட்டுட்டு இன்னொரு வழியில் போயிட்டு லெஃப்ட்டு அந்த மாதிரி கழிக்கிறாரு. மறந்துட்டார். இவருக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு போக போகிறேங்க. ஹைலைட் வேற இடிச்சுக்கிட்டேன் கண்டுறது. அப்போ இவ்வளோ நேரம் வந்தது என்னடா நல்லா கேட்கக்கூடாது. இவ்வளோ நேரம் வந்ததை விட பயங்கரமான எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஏங்க நம்ம உள்ள போயிட போறேன் எனக்கு பென்சில் சாமி அப்படியே எல்லாருக்கும் வந்துடும். இப்போ வராங்க யாருக்கும் பார்த்துட்டு வரும்போது யாருக்கும் வராது. ஆனால் எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக கேட்டீங்க வந்து அவங்க பாருங்க பாறை மேலே ஓட்டுறது. என்ன இப்படி இறங்குது மேலே இப்படி பாறை இருக்கீங்களா? அவர் உசிரே போனாலும் எடுத்துட்டாங்க வருவார். பாறை மேலே தான் இதே மாதிரி தான் அங்கேயும் பாறையாவது மழையாவது எல்லாத்துலேயும் போகும். வண்டி போய் எப்படி தடமா இருக்கு பாருங்க. நல்லா பிடிச்சிக்கோங்க பின்னாடி ஏழு வீலிங் ஐயோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா முனிப்பாரா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் ரோடில் நம்ம ஜீப்பில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. ஸோ வியூ பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்பா இருங்க குழுங்கல உள்ளே ஒன்றுமே சாப்பிடல, இருந்தாலும் குடலெல்லாம் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுக்கு பின்னாடி பார்க்குறீங்க அங்கே வந்து ஒரு ரிவர் கிராசிங் இருக்குது. தட் மீன்ஸ் ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கு. அப்படியே நம்மளுக்கு பின்னாடி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பெரிய மவுண்டைன் இருக்குது. ஸோ இதெல்லாமே வியூ பாயிண்ட்டு. நம்மளை சுற்றி அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட் தான். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே மலை அப்படி அடிக்கடிக்கு இருக்கிற மாதிரி இருக்குங்க. என்ன இது பாருங்கள் எவ்வளோ பெரிய மலையாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல யாரோ விறகு மாதிரி வெட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். விறகு இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரே ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டுக்கெலாம் போக முடியாது, எல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. ஆனால் அந்த இடத்துல ஒரு புகை ஒன்று வருது, யாராவது இருப்பாங்க. எல்லாமே வெறும் மரமாக இருக்குது, இடையில ஒவ்வொரு வீடு அங்கங்கே ஒவ்வொரு வீடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்பா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மறுபடியும் நம்மளுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு கூட தெரியல. இந்த மாதிரி இடமெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம இந்தியாவில் தான் இதெல்லாமே இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம அங்கே எங்கேன்னு போயிட்டுருக்கோம். பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும், நான் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேங்க.
அங்கே ஒரு ஜீப் ஒன்று வருது பாருங்கள். இந்த மாதிரி தாங்க இங்கே நிறையா ஜீப் வராங்க. இது வியூ பாயிண்ட் அப்படின்ட்டு இதுவரை ஜீப் வந்து மேலே வந்து ஏறுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீப்பு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஜீப்பு வந்து வந்துகிட்டே தான் இருக்குங்க. அது வந்த தடமெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க இன்னொரு ஜீப் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னொரு ஜீப் ஒன்று வருது. எப்படி வருதுன்னு பாருங்க. ஆனால் இந்த ஜீப்பு தாங்க இதில் ஏறும், வேறு எதுவுமே ஏறாது. அவ்வளோ அழகாக ஏறி வருது பாருங்கள். எவ்வளோ பள்ளத்துலேருந்து ஏறுது பாருங்கள். அங்கே வரும். எங்கடா வரீங்க? பாருங்க அது வரையும் போகிறாங்க. விட்டு அந்த மலை மேலே கூட ஏற்றிடுவாங்க போல். அந்தளவுக்கு ஸ்கில்டு டிரைவர்ஸாக இருக்காங்க. அங்கே வருங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வந்து வந்துகிட்டே தாங்க இருக்குது. இந்த ஏரியா படு பயங்கரமாக இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் மேலே வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. போனோம்னா அப்படியே ஜாலியாக போயிட்டு அங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடு வரைக்கும் போயிட்டு கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லைனா இங்கே ஒரு வீடு இருக்குது. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு மேலேயும் வீடு இருக்குது. இருங்க அங்கே பாருங்க, அதுக்கு மேலேயும் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். அதுக்கும் மேலேயும் அங்கே ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இப்படி தான் ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 வீடு ஹியர் அண்ட் தேர் அப்படி தான் லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு வீடு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன். யாவா சரி வாங்க நம்ம அப்படியே அந்த ரிவர் போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து எப்படி தண்ணி போகுதுன்ட்டு. அப்படியே எங்கெங்கிருந்தோ வருதுங்க அந்த தண்ணியெல்லாம். இப்போ சாமி இதெல்லாம் காண கண்கோடிகள் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்க. நான் எல்லாமே தாங்க நம்மளுக்கு ட்ரைபல் அவங்க ஒரு சைடு இருந்தாலும் மக்கள் அந்த இயற்கையோடு எப்படி ஒன்றிணைஞ்சு வாழ்கிறாங்க. ஸோ அந்த இயற்கை அப்படிங்கும்போது அதில் ஒரு தனியாக ஒரு கிரேஸ் இருக்குங்க. ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் இப்படி காடு மேடு அப்புறம் நிறைய பேருடைய வீடு இந்த மாதிரிலாம் சுற்றிட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஏறுது வருங்க சாமி, எப்படி ஏறிச்சு பார்த்தீங்களா? வேற வண்டியாக இருந்தானே கவுந்துருக்கும். வெறித்தனமாக ஏறி வருது பாருங்க சாமி.
இவங்க எந்த பக்கம் போய் சுற்றி வராங்களே. இதில் ஏதோ ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்கும் போல் இருக்குங்க. அதாவது வந்து இதை வந்து முனிப்பாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே தான் கோவில் இருக்கா? ஆமாங்க, இங்கே தான் இருக்குது. எல்லா வழியிலும் போகலாம். വേറെ എന്തൊക്കെ സ്ഥലങ്ങളുണ്ടായിരുന്നു? ഉള്ള இருக்காங்க, അകത്തുണ്ട്. സംഭവം ശരിയാ. ഇപ്പോഴത്തെ പിള്ളേര് ഇത് കാണാത്ത ഭാഗ്യം. ഇപ്പോഴത്തെ പിള്ളേര് ഇത് കാണാത്ത ഭാഗ്യം. അന്നത്തെ കാലത്തൊക്കെ എടുത്ത് മണ്ണ് തെളിച്ചെടുത്തതായിരിക്കും. இந்த பக்கத்தில் ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அந்த பக்கத்தில் விளக்கு வைக்கிறாங்க. ஐயோ அப்பா, ஒரு கம்பளி பூச்சி எப்படி படுத்துருக்கு பாருங்கள். இதுதான், இது கம்பளி பூச்சி ஆக்சுவலாக பாருங்கள். ஐயோவா எம்மாந்தண்டி. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இது வச்சுருக்காங்க. இதில் இது மட்டும்தான் இருக்குது, விளக்கு மட்டும்தான். இந்த வேர் ரெண்டாக பிரிஞ்சு இடையில ஒரு குகை மாதிரி இருக்குங்க. இதான் முனியறையான், அதாவது முனிப்பாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவா எல்லோரும் நல்லா இருக்கட்டும்டா. அப்படியே நம்மளும் கிளம்பிடுவோங்க. ஆமாம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்து ரசித்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே போயிட்டு அடுத்து வேறு ஏதாவது ஸ்பாட் இருக்குது. அடுத்து வந்து ஒரு இதுக்குள்ளே அப்படியே காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரைபல் வில்லேஜ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே தான் போகிறோம். அதுக்கு மேலே போட்டு
ഞാൻ വേണ്ട കുടിക്കാൻ பாட்டுக்குது இந்த மாதிரி இடத்துல இப்படி தெரியும் எடுத்துட்டீங்களா பேசுறீங்கன்னா அவரே சொல்றாங்க பேசி எடுக்கிறீங்க இல்லைங்க அந்த இது ஸ்கூலுக்குள்ள சொல்கிறது இல்லை இதுவே நல்லா தானே இருக்கு അവിടെ ഫോറസ്റ്റുകാർ പറഞ്ഞു നിർത്തല്ലോ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஜீப் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்ஸ் அண்ட் டவுனாக போய் அப்படியே நம்மளை ஆட்டி ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக தான் இருந்தது. பட் ரொம்பலாம் ஹில்லாக ஏற முடியல. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே ஒரு முனீஸ்வரர் கோவில் இருந்தது எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஆனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் சண்டே பாய். பார்த்து ரொம்ப சேஃப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஆல்.